ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்சு மாடலில் 12 இன்ச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் எடுத்துடலாம். கேன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெசின் ஊற்றியாச்சு. ரெசின் ஊற்றிட்டு பட்டி நம்ம எப்படி கலக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி வச்ச ரெசின் எடுத்து டப்பாவில் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுட்ரு எடுத்துக்கணும். சாக் பவுட்ரு போட்டு கொட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர வேண்டியதாங்க கைஸ். கொச்சை விட்டு நல்லா கலரிட்டோம்னா நம்மளுக்கு பட்டி ரெடி ஆகிடும். வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், நம்ம ஸ்பீடு போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், பட்டி கலக்கியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேட்டு தான் நம்ம பார்க்கணும். மேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து அது டபுள் லேயராக எடுக்கணும். டபுள் லேயராக எடுத்தால் தான் நம்மளுக்கு பீஸு வந்து கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும், இல்லைனா வெயிட் அதிகமாகிடும். பார்த்திங்கன்னா மேட்டு பிரித்து நம்ம பார்த்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஓட்டிடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டை எடுத்தாச்சு. 2 டை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா வேக்ஸு போடணும். வேக்ஸு நான் எதுக்கு போடுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வேக்ஸு போட்டால் தான் பீஸ் வந்து நம்ம எடுக்கும் போது கரெக்டாக வரும், இல்லைன்னா அதுலேயே மாட்டிக்கும், பீஸும் டேமேஜ் ஆகிடும். வேக்ஸை நல்லா மூடிக்கு போட வேண்டியதான். வீடியோ கொஞ்சம் ஓட்டிடலாம் கைஸ். பார்த்திங்கன்னா 2த்துக்கும் வேக்ஸு போட்டுடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிவி ஆட் பண்ணணும். பிவி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பிவி எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கம்மு மாரி தான் இருக்கும். கம்மு நம்ம எப்படி கையில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா தோல் உரியும் பார்த்திங்களா, அந்தமாரி தான் இதுலேயும் இருக்கும். பிவி வந்து பார்த்திங்கன்னா பீஸு கழட்டும் போது சீக்கிரமாக அழகாக உடையாமல் வர்றதுக்கோசம் நம்ம பிவி போடுறோம். பார்த்திங்கன்னா பிவி போட்டு நல்லா மூலையிலலாம் போடணும். 2 டைக்கும் சேர்த்து தான் கைஸ் போடணும். நம்ம பீஸை காய விட்டுடலாம். பார்த்திங்கன்னா பீஸு காய வச்சாச்சு. காய வச்சு எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டிங் அடிக்கணும். கோட்டிங் எப்படி அடிக்கணும்னா நம்ம ரெசின் இருக்குது இல்லைங்களா, ரெசினை ஊற்றிட்டு லைட்டாக சாக் பவுட்ரு போட்டு கலக்கணும் கைஸ். சாக் பவுட்ரு எடுத்து ஒரு 2 கை போட்டு 2-3 கை போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ரிஸ் ஆட் பண்ணணும். கேட்ரிஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம போடுற கெமிக்கல் வந்து காயறதுக்கோசம் தான் நம்ம கேட்ரிஸ் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் மாதிரி தான், கையில் பட்டால் எரியும். ப்ளூ ஆக்சிலேட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் எவ்வளோ சீக்கிரமாக காய வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு அது இருக்குது. ஓகேங்களா, போட்டாச்சு, நல்லா கலக்கியாச்சு. வாங்க கோட்டிங் கொடுத்துடலாம். கோட்டிங் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா பெயிண்ட் அடிக்கிற மாரி தான் கைஸ். நம்ம பட்டுன்னு அடிக்க வேண்டியதான். வெயிட் பண்ணுங்க, லைட்டாக வீடியோ ஓட்டி விட்டுடலாம், ஏன்னா வீடியோ வந்து லென்த்து கைஸ். 2 பீஸுக்கும் நம்ம போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பீஸை நம்ம போட்டு காய வச்சிட்டோம். காய வச்சு எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்ச பட்டி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம பட்டி எடுத்து போடும் போது லைட்டாக தான் போடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரிஸ் அதிகமாக ஊற்றிட்டா பட்டி காஞ்சி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்துடும். பபுள்ஸ் வந்தால் அது பீஸுக்கே நல்லா இருக்காது. அதுக்கும் மறுபடியும் சேர்த்து பட்டி பார்க்குற மாரி இருக்கும். நம்ம இந்த பார்த்திங்கன்னா லைட்டாக பட்டி கேட்ரிஸ் போட்டு நல்லா கலக்கிட்டு மோல்டு தேய்ச்சா மோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச அந்த பீஸில் பட்டியை போட்டு அந்த ஓரத்துலலாம் நல்லா தடவணும். பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டுடலாம் கைஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்து. 2 மோல்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து தடவியாச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து வச்ச மேட்டு தான். பிரித்து வச்ச மேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு
நம்ம கிழிச்சு கிழிச்சு அப்படியே சைடில் தான் வைக்க வேண்டியதுதான். ஒரு மூலையில் நடுவில் மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கும் காய்ஸ். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க, யார் யார் ஃபைபர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ரொம்ப கம்மி. எல்லாம் பழைய ஆளுங்க தான், எல்லாம் வயசானவங்க. இப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்தளவுக்கு யாரும் இல்லை. இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன். இதான் காய்ஸ், மேட் வந்து ஃபுல்லாக இதில் வச்சாச்சு. ரெண்டுத்துலேயும் வைக்கணும். ரெண்டுத்துலேயும் மேட் வச்சிடலாம். எல்லாம் மேட் வச்சாச்சு காய்ஸ், மேட் வச்சாச்சு. பார்த்துக்குங்க நல்லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ரெசின் தான் எடுக்கணும். மேட் வந்து நனைக்கிறதுக்கு ரெசின் எடுத்துக்கலாம். ரெசின் எடுத்து கேட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்பீடாக காயணும்ல. நல்லா ரெசின் ஊற்றிட்டு கேட்ரிஸ் போட்டு லைட்டாக பவுட்ரு போட்டுக்கலாம். அப்போ தான் யார் வராமல் இருக்கும். போட்டு நல்லா கலரிட்டு நல்லா குத்தாச்சு. இப்போ அதுதான் மேட்டை நனைக்க வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும், இல்லைன்னா நம்ம மெட்டீரியல் போட்ட கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிரும். ஒரு மூடிக்கே டப்புன்னு காயும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதாங்க. எவ்வளோ அளவு போடணும் எல்லாம் நம்ம பார்த்து தான் போடணும். பார்த்திங்கன்னா நல்லா போட்டு சைட்லலாம் நினச்சி விட்டு நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குத்தி குத்தி விட்டா தான் நம்ம ஏர் வராமல் இருக்கும். அப்போ தான் பீஸும் நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படி நல்லா தேய்ச்சிட்டு மூளை முடுக்கெல்லாம் நல்லா பார்க்கணும். நல்லா கைஸ், பீஸை போட்டு காய வச்சாச்சு. ப்ரெஷ்ஷும் தேய்க்கணும். தேய்க்கணுன்னா ப்ரெஷ்ஷு காஞ்சிரும் கைஸ், அப்புறம் தூக்கி தான் போடணும். நான் போட்டு பச்சை ரெசின்லேயே நம்ம நல்லா போட்டு கலக்கலாம். நல்லா டக்கு 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 டக்குன்னு கலக்கி ஒழிச்சு ஏற்றணும். டின்னர் இருந்தால் கூட டின்னர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் போடணும். இப்போ பாண்டிங் அழுக்காக தான் கைஸ் இருக்குது. நல்லா தொடச்சிட்டு வேக்ஸ் வியூலாம் போட்டு வேக்ஸ் எடுத்தாச்சு. வேக்ஸ் எடுத்து நல்லா, ஏன்னா பாண்டிங்கில் எதுக்கு வேக்ஸ் போடுறீங்க பார்த்தீங்கன்னா வேக்ஸ் போட்டால் தான் பாண்டிங்கில் இருக்கிறது அழகாக வரும். இல்லைன்னா அது கூட பார்த்திங்கன்னா இதில் மாட்டிக்கும், ஏடா கூடமாக வந்துடும். ஓகேங்களா? எல்லாம் ரெண்டுத்துக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ரெண்டாவது அதுக்கும் பிவி தான் வந்து பார்த்திங்கன்னா பீஸை போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது பாண்டிங் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், வேக்ஸு போட்டாச்சு. இப்போ பிவி வந்து போடணும். பிவியும் அதே தான் கைஸ், வேக்ஸ் மாரி தான் போட்டால் வர்றதுக்கு. நான் பாருங்கள், வீடியோ அந்தளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கும் நான் நிறைய எப்படி எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணுவேன் நிறைய. பார்த்தீங்கன்னா டிவி போட்டாச்சு. நிற்கிட்டு லைட்டாக நினச்சிக்கணும். லைட்டாக நினச்சா தான் மேட்டு கரெக்டாக உக்காரும், ஒட்டிக்கும். அப்போ தான் மேட்டு போயிட்டு போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து வச்ச மேட்டை வந்து எடுத்துக்கலாம். மேட்டு போட்டாச்சு. மேட்டு போட்டு மேலே பார்த்திங்கன்னா ரெசின் தடவிட்டு நல்லா அப்ளை பண்ண வேண்டியதான். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கழிச்சு விட்டுக்கணும். கழிச்சு விட்டால் தான் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்காமல் இருக்கும், இல்லைன்னா ஹோல்ஸாக இருக்கும். நல்லா அப்படின்னா தேய்ச்சிக்கலாம். ரெண்டுத்துக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணணும். நான் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடணும். கெமிக்கல் விட்டால் காஞ்சிடும், ப்ரெஷ்ஷும் போயிடும். பார்த்திங்கன்னா போட்டாச்சு.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், பாய்.